சில பற்றி பார்க்க போகிறோம். நம்ம சிஎஸ்கேவோட அன்கேப்டு டொமஸ்டிக் பிளேயர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இப்போ சூப்பராக விஜய் ட்ராஃபியில் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிற இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா அவரோட செகண்ட் T20 கேம் வந்து நியூசிலாந்து வெர்சஸ் ஸ்ரீலங்கா சீரிஸில் ப்ளே பண்ணியிருந்தார். ஸோ செகண்ட் T20 ஏதாவது அவர் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட்டை ஷோ பண்ணியிருக்காரா அதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோ கண்டிப்பாக அடிச்சிருக்கும். வீடியோ லைக் தெரியுது மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோ தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ஃபர்தராக கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர் விஷஸ். ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த வருஷம் சக்ஸஸ்ஃபுல் இயராக இருக்கும்னு நான் நம்புறேன். அண்ட் இதே மாதிரி உங்களை ஆதரவு நம்மளோட சேனலுக்கு கொடுத்துட்டே இருங்க. அண்ட் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நேற்றுக்கு 31 டிசம்பர் நம்மளோட ஹரியானாக்காக அன்ஷுல் கம்போஜ் வந்து விஜய் ஹசாரே ட்ராஃபியில் ப்ளே பண்ணியிருந்தாரு. அண்ட் வாட் அ பர்ஃபார்மன்ஸ் கைஸ். ஸோ இதை பார்க்குறப்போ நம்ம சிஎஸ்கேயோட பெஞ்ச் ஸ்ட்ரென்த் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு எனக்கு புரிய வந்தது. அண்ட் இந்த பர்ஃபார்மன்ஸ்க்கு அப்புறம் அன்ஷுல் கம்போஜ் டெஃபினெட்லி வந்து நம்ம அந்த பிளேயிங் லெவனுக்குள்ளே எப்படி இன்சர்ட் பண்ணலாம், எப்படி இம்பாக்ட் பிளேயராக கொண்டு வரலாம் அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண வேண்டிய சமயம் நான் நம்புறேன். ஏன்னா நேத்திக்கு வந்து 4 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாரு. 7 overs பவுல் பண்ணி ஜஸ்ட் 22 ரன்ஸ் தான் கன்சீட் பண்ணியிருந்தாரு. எக்கானமி ரேட் 3. ஸோ பவுலிங் வைஸ் பார்க்குறப்போ சூப்பரான பர்ஃபார்மன்ஸ். அண்ட் நம்மளோட பிளேயர் ஆஃப் த மேட்சும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அன்ஷுல் கம்போஜ் தான். அண்ட் இப்போ பேட்டிங் வந்தோம்னா இங்கே இருந்தாங்க மெயின் சம்பவமே. ஸோ அன்ஷுல் கம்போஜ் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஹீஸ் நாட் அ பேட்டர். பட் வந்து தேவைப்படுறப்போ வந்து இன்னைக்கு வந்து சிச்சுவேஷனை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வந்து மேட்ச் வந்து ஜெயிச்சு கொடுத்துருக்காரு. ஸோ ஸ்டெப் அப் பண்ணியிருக்காருன்னு நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ 6 balls 19 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. க்ரூஷியலான 19 ரன்ஸ். ஸோ நாட் அவுட்டில் முடிச்சிருக்காரு. டீம் வந்து 159 for 8ன்னு இருந்திருக்காங்க. ஸோ சேஸ் பண்ண வேண்டிய டோட்டல் வந்து 179. ஸோ நம்மளோட அன்ஷுல் கம்போஜ் வந்து 19 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ டெஃபினெட்லி நம்மளோட அன்ஷுல் வந்து ஒரு மேட்ச் வின்னர்னு கண்டிப்பாகவே சொல்லலாம். அண்ட் இப்போ வந்து நம்ம கமலேஷ் நாகர்கோடி பற்றி பார்த்தோம்னா அவர் வந்து ராஜஸ்தானுக்காக பார்த்தீங்கன்னா இந்த விஜய் ஹசாரே ட்ராஃபியில் வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் நேற்றுக்கு 31 டிசம்பர் பார்த்தீங்கன்னா மேட்ச் ப்ளே பண்ணியிருந்தாரு. ஸோ அந்த மேட்ச்ல வந்து 9 overs பவுல் பண்ணியிருந்தாரு. 42 ரன்ஸ் கன்சீட் பண்ணியிருந்தாரு. 4 விக்கெட் பார்த்தீங்கன்னா வீழ்த்தி இருந்தாரு. அண்ட் அவரோட எக்கானமி ரேட் இந்த மேட்ச்ல பார்த்தீங்கன்னா 4.70. ஸோ டெஃபினெட்லி ஆஸ் திங்ஸ் தான் கமலேஷ் நாகர்கோடிக்கு இந்த வருஷம் சிஎஸ்கேயோட 11ல இடம் இல்லை. பட் கண்டிப்பாக அவரோட ஸ்கில்ஸ் அண்ட் அவரோட பேஸ் அண்ட் அவரோட வேரியேஷன்ல வந்து ஒர்க் ஆன் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணாருன்னா இந்த IPL 2025ல டெஃபினெட்லி அவருக்கு வந்து செமையான ஒரு ஃபியூச்சர் வந்து சிஎஸ்கேயோட செட்டப்ல காத்து இருக்கு. ஏன்னா சிஎஸ்கே தே பேக் தர் பிளேஸ். கண்டிப்பாக இந்த IPL 2025 அவருக்கு ஒரு நல்ல ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். அண்ட் 2026 வந்து மினி ஆப்ஷன் தான் கண்டக்ட் பண்ண போறாங்க. ஸோ அப்படிங்கிறப்போ வந்து மோஸ்ட் ஆஃப் த பிளேஸ் வந்து நீங்க ரீடைன் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன் வரும். ஸோ கமலேஷ் மாதிரி பிளேயர்ஸ் வந்து கண்டிப்பாக சிஎஸ்கே வந்து பேக் பண்ணுவாங்க. ஸோ டெஃபினெட்லி ஒரு நாள் ஒரு ப்ராஸ்பெக்டா வந்து அப்கமிங் இயர்ஸ்ல வந்து கமலேஷ் மாறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நம்மளோட ஆண்ட்ரே சித்தார்த்தும் நேற்றுக்கு மேட்ச் ப்ளே பண்ணியிருந்தாரு. ஸோ அவர் வந்து தமிழ்நாடுவே சேர்ந்தவர் எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. ஸோ அவர் வந்து தமிழ்நாடு கிரிக்கெட் டீம் ரெப்ரசென்ட் பண்ணி இந்த விஜய் ஹசாரே ட்ராஃபியில் வந்து ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ நேற்றுக்கு மேட்ச்ல 40 ரன்ஸ் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. 61 balls 3 boundaries வித் ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் 65. ஸோ வந்து நிறைய பேர் வந்து ஒரு ஓப்பனர் தான் வந்து கன்சிடர் பண்ணிட்டு இருக்காங்க சிஎஸ்கேயோட செட்டப்ல. பட் வந்து அவர் வந்து ரீசெண்ட் டைம்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் வந்து ப்ளே பண்றது கிடையாது. TNPLலுமே இஃப் ஐம் நாட் ராங் வந்து சேப்பாக் சூப்பர் கில்லிஸ்க்காக வந்து அவர் ஓப்பனிங் ப்ளே பண்ணல. நாராயண் ஜெகதீஷன் அண்ட் சம்திங் பிரதோஷ் வந்து இருந்தார் லாஸ்ட் சீசன், எனக்கு சரியா தெரியல. பட் டெஃபினெட்லி அவர் வந்து ஓப்பனிங் இறங்கலன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியும். நீங்க விஜய் ஹசாரே ட்ராஃபிலையும் வந்து ஒரு ஓப்பனரா ப்ளே பண்றது கிடையாது. ஆர் மேபி இஸ் வெரி ஃபிளெக்சிபிள்னு தோணுது. ஓப்பனர், மிடில் ஆர்டர் ஆர் ஈவன் அஸ் அ ஃபினிஷர் எந்த பொசிஷன் கொடுத்தாலும் ஆண்ட்ரே சித்தார்த்தால ப்ளே பண்ண முடியும் நான் நம்புறேன். அண்ட் டெஃபினெட்லி ஹி ஹேஸ் சம்திங் இன் ஹிம். ஏன்னா வந்து அவ்வளோ ஈஸியா சிஎஸ்கே வந்து ஒரு யங் பேட்டர் மேல வந்து இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. எனக்கு ஆக்ஷன் பார்க்குறப்ப நல்லா புரிஞ்சுது. நமக்கு 25 மெம்பர்ஸ் ஸ்குவாட் வந்து ஃபில் பண்றதுக்கு முன்னாடி ஒரு பிளேயர் தேவையா இருந்தது. நம்ம சிஎஸ்கே ஒரு ஓவர்சீஸ் பிளேயர் தான் பிக் பண்ண போறாங்க. அது யாரா இருக்கும் அப்படி தான் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா 7 ஓவர்சீஸ் பிளேயர் தான் பிக் பண்ணியிருந்தாங்க. ஆனா கடைசி பிக்கா தான் ஆண்ட்ரே சித்தார்த் ஆக்சிலரேட்டட் ஆக்ஷன் வந்து பிக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவரை பிக் பண்ணதுனால தான் வந்து சிஎஸ்கேவால அந்த ஒரு ஓவர்சீஸ் பிளேயர் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண முடியல. ஸோ இவர் மேலே இன்வெஸ்ட் பண்ணி ஒரு ஓவர்சீஸ் ஸ்லாட்டே வந்து சிஎஸ்கே யூஸ் பண்ணாம விட்டுருக்காங்க. ஸோ ஐ திங்க் சிஎஸ்கே வந்து இவர் செமையா க்ரூம் பண்ண பார்க்குறாங்க. ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாம். அண்ட் இப்போ வந்து லெட்ஸ் கம் டு பத்திரனா. அவரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பத்திரனாக்காகவே மேட்சை ஃபாலோ பண்ணியிருப்பீங்க நான் நம்புறேன். ஸோ ஃபர்ஸ்ட் T20ல அவரோட கரியர்ல ஒன் ஆஃப் ஹிஸ் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஸ்பெல்ல பார்த்தீங்கன்னா டெலிவர் பண்ணியிருந்தாரு. 4 overs 60 ரன்ஸ் கன்சீட் பண்ணியிருந்தாரு. வெறும் ஒரு விக்கெட் தான் எடுத்திருந்தாரு. அண்ட் அதை கருத்தில் கொண்டு இந்த செகண்ட் T20 நம்ம பார்க்குறப்போ 4 overs 37 ரன்ஸ் கன்சீட் பண்ணியிருக்காரு. ஒரு விக்கெட் பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காரு. அவரோட எக்கானமி ரேட் இந்த மேட்ச்ல பார்த்தீங்கன்னா 9.20. ஸோ டெஃபினெட்லி கம்பேர்ட் டு ஃபர்ஸ்ட் T20 இந்த செகண்ட் T20ல வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ் ஷோன் சம் இம்ப்ரூவ்மெண்ட். பட் எனக்கு கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, எதுக்காக பார்த்தீங்கன்னா டெத் ஓவர்ஸ்ல பவுல் பண்ண மாட்டேங்கிறாரு. சிஎஸ்கேட பிரைமரி டெத் பவுலரே பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே சொல்லிட்டு இருக்கோம். பட் இந்த செகண்ட் T20ல பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா டெத் ஓவர்ஸ் கொடுக்காம ஸ்டார்டிங் ஃபியூ ஓவர்ஸ்லேயே கொடுத்து முடிச்சிட்டாங்க. ஸோ ஸ்பிளிட் வைஸ் நம்ம பார்த்தோம்னா 5th ஓவர் கொடுத்துருந்தாங்க, 8th ஓவர், தென் 12th ஓவர் அண்ட் 15th ஓவர் பார்த்தீங்கன்னா பவுல் பண்ணியிருந்தாரு. ஸோ அந்த 4 ஓவர்ஸுமே இப்படி தான் ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலி இவங்க வந்து ஸ்ரீலங்கா வந்து ஃபர்ஸ்ட் T20ல வந்து இப்படி பண்ணல. இவங்க வந்து டெத்தில் தான் ஐ திங்க் பார்த்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க. ஸோ மேபி தேர் ஆர் ரீசன்ஸ். அந்த ஃபர்ஸ்ட் T20ல அவர் கொடுத்த அந்த பர்ஃபார்மன்ஸ் தான் ஐ திங்க் இந்த செகண்ட் T20ல வந்து ஸ்ரீலங்கா வந்து மேபி நம்ம வந்து அவர் வந்து ஃபர்ஸ்டே கொடுத்து முடிச்சிடலாம், அதுக்கப்புறமா வந்து வி வில் கோ வித் அதர் பிளேஸ் அப்படின்னு வந்து முடிவெடுத்தாங்க நான் நம்புறேன். ஏன்னா நுவான் துஷாராவும் வந்து பவர் பிளேல தான் பவுல் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் ஐ திங்க் 5th ஓவர் அதாவது பவர் பிளே முடியறதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா உள்ள கொண்டு வந்திருந்தாங்க. இதுவே தோனியா இருந்திருந்தா அவர் எக்காரணத்துக்கு கூட அந்த செயலை செய்யவே மாட்டாரு. அவர் எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னாவே
ஆஃப்டர் பவர் பிளேக்கு அப்புறமா தான் கொண்டே வருவார். ஸோ இதுலேருந்து உங்களுக்கு புரியும் தோனி ஹவு குட் ஹி இஸ் ஆஸ் அ லீடர். இங்கே ஸ்ரீலங்கன் கிரிக்கெட் டீமுக்காக இவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, IPL 2025 மட்டும் ஆரம்பிக்கட்டும். தோனியோட லீடர்ஷிப் கீழே பார்த்தீங்கன்னா ஹி பிகம்ஸ் அ டிஃப்ரெண்ட் பீஸ்ட்னு நான் நம்புறேன். அண்ட் எல்லா ஃபேன்ஸுமே ட்விட்டரில் வந்து தோனி இல்லாமல் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கேவலமாக பெர்ஃபார்ம் பண்ணுறான்னு நீங்கள் கொஞ்சம் பாருங்களேன் அப்படின்னு அந்த ஃபர்ஸ்ட் T20யோட ஸ்கோர் கார்டை போடுறாங்க. எனக்கு அதுதான் வந்து சத்தியமாக ஃபன்னியாக இருக்குது. பிகாஸ் ஒரு பிளேயர் பெர்ஃபார்ம் பண்ணாமல் போகிறதுக்கு எக்கச்சக்கமான ரீசன்ஸ் இருக்கலாம். ஆனால் ஒரு பிளேயர் பெர்ஃபார்ம் பண்ணுறாருன்னா அது இந்த பிளேயரால தான்ப்பா பெர்ஃபார்ம் பண்ணுறாரு அப்படின்னு நீங்கள் சில பேர்லாம் நினைக்கிறீங்க பார்த்தீங்களா? அதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் மைண்ட்லேருந்து எரேஸ் பண்ணிக்கோங்க. நான் ஹேட்டர்ஸ் தான் சொல்கிறேன், சில ஃபேன்ஸுமே கூட அதுதான் நம்புறாங்க. அண்ட் பத்திரனாவோட பவுலிங் ஆக்ஷனில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கானா? ஃபர்ஸ்ட் T20லுமே வந்து பத்திரனோட ரிலீஸ் பாயிண்ட் வந்து மேலே தான் இருந்திருக்கும். அந்த மலிங்காக்கு ஈக்குவலாக நம்ம ஒரு வீடியோவில் சொல்லியிருப்போம் பாருங்க. ஸோ இன்னுமே அவர் ரிலீஸ் பாயிண்ட் வந்து கீழே வரல அவரோட கை. அண்ட் இந்த செகண்ட் T20லேயே பார்த்தோன்னா அவரோட ரிலீஸ் பாயிண்ட் வந்து மேலே தான் இருந்திருக்கு. ஸோ ICC எந்த அலிகேஷன்ஸும் பத்திரனா மேலே வைக்கல. அப்படி இருந்துமே எதுக்காக அவரோட ரிலீஸ் பாயிண்ட் வந்து மாறி இருக்கு அப்படின்னு கிளியரா இன்னுமே நம்ம யாருக்குமே தெரியல. அண்ட் ஈஸியாகவே 140 பிளஸ் பார்த்தீங்கன்னா கிளாக் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ பார்த்தீங்கன்னா பேக் டு நார்மல் ரிகார்டிங் இஸ் ஸ்பேஸ் நம்ம கண்டிப்பாகவே சொல்லலாம். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் T20 பர்ஃபார்மன்ஸ் பற்றி மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. ஸோ ஜனவரி 2 அன்னைக்கு தேர்ட் T20 நடக்க போகுது, லாஸ்ட் T20 ஆஃப் தி சீரிஸ். பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். மேட்ச் கரெக்டாக 5:30 AM தொடங்கும் இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் படி. டைம் கிடைச்சா கண்டிப்பாக பாருங்க. Sony 10 அண்ட் Sony Live ரெண்டுலையும் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ எப்படியுமே டெட் ரப்பர் தான். ஆல்ரெடி நியூசிலாந்து they are 2-0 அப் அண்ட் சீரிஸ் அவங்க தான் ஜெயிக்க போறாங்க. எனிவே பத்திரனோட பர்ஃபார்மன்ஸ் பார்க்கணும்னா கண்டிப்பாக பாருங்க. ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். I'll make video. Peace. Bye.